என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம், என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, உன்னை நேசிக்கிற மாதிரி நான் அநேகரை நேசிக்கல. கொஞ்சம் உட்காந்து உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நீ மெடிடேட் பண்ணி பாரு. எவ்வளவு அற்புதங்கள் நான் உனக்கு செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு அதிசயங்கள் நான் உனக்கு செஞ்சிருக்கிறேன். அவ்வளவு அற்புதங்களை செஞ்சன்னா நீ இப்போ கேட்டுக்கொண்ட இந்த காரியத்தை எனக்கு செய்வது கடினமான காரியமா? இல்லை, ரொம்ப ரொம்ப லேசான காரியம். ஆனால் நான் என்ன விரும்புகிறேன் தெரியுமா? நீ கேட்டுக்கொண்ட காரியத்தை நான் உனக்கு கொடுக்கும்போது நீ அதை நித்தியத்துக்கும் சுதந்திரிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதை நீ டெம்பரரியாக அனுபவிச்சுட்டு திரும்பவும் ஒரு சிக்கலுக்குள்ளே நீ போகக்கூடாதுன்னா நான் மேலே கை வைக்க மாட்டேன், ரூட்டில் தான் நான் கை வைப்பேன். ஃப்ரூட்டை சரிப்படுத்தணும்னா ரூட்டை சரிப்படுத்தணும். ஃப்ரூட்டை உன்னை காண பண்ணணும்னா ரூட்டை என் ஆண்டவர் பார்த்து பேசுகிறவராக இருக்கிறார். இப்போ உன் மனசை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ எனக்கு பிரியமானவன். நீ ஜெபிக்கும் போதே உனக்கான பதிலை நான் தந்துட்டேன். அந்த பதில் உன்கிட்ட ரீச் ஆக முடியாமல் பிசாசு யுத்தம் பண்ணுறானா, அந்த டைம் பீரியடை எனக்கு சாதகமாக நான் பயன்படுத்துவேன். அது உன் கையில் ரிசீவ் பண்ணும்போது உன்னை எல்லாருக்கும் முன்பாக பெரிய சாட்சியாய் நிறுத்துவேன் என்கிறார்.